எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு 2025ல் சனி பயிற்சி ஆக போறாரு. அந்த சனி பயிற்சி பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வருகிற பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். இதுல நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க, உங்களுடைய ஜாதகத்துல நிலை எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்க பார்த்துக்கணும். உங்க ஜாதகத்துல இப்ப நடக்கக்கூடிய திசா, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய புத்தி, இந்த ரெண்டையும் நீங்க பார்த்துக்கணும். இந்த நடப்பு திசாவும் நடப்பு புத்தியும் நல்ல அமைப்புல இருந்து கோச்சாரம் என்கின்ற இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் பல அதிர்ஷ்டமான சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த சனி பகவானுடைய பார்வையில எந்தெந்த மாதிரியான பார்வைகள் சிறப்பு பார்வை, எந்த மாதிரியான பார்வை நட்பு பார்வை, எந்த மாதிரியான பார்வை கோடிகளை அள்ளி கொடுக்கும் பார்வை அப்படிங்கிற புதிய கண்ணோட்டத்தோட இந்த வீடியோவில் நம்ம ராஜநிலை டிவியில பார்க்க போறோம். ஆகவே ராஜநிலை ரசிகர்கள் எல்லோரும் இந்த டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ராசியை போல மற்றவங்களுக்கு இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பெற்ற இன்பம் வையகம் பெற என்ற அமைப்புல தான் நான் கத்துக்கிட்ட இந்த விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்க மட்டும் அதிர்ஷ்டசாலியா இருந்தா பத்தாது, நீங்களும் உங்க நண்பர்களுக்கும் இதைய நீங்க ஷேர் பண்ணி கொடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறோம். மகர ராசி நேயர்களே, நீங்க எதுலையுமே ரொம்ப வேகமாகவும் உறுதியாகவும் இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுடைய சனி பகவான் 3ஆம் இடமான ராசிக்கு 3ஆம் இடமான மீனத்துக்கு பயிற்சியாக போறார். இப்போ சனி பகவான் என்றாலே மந்தன், சுலோவானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா சரராசி, சரம் அப்படின்னாலே துரிதமான வேலையை செய்யக்கூடியவங்க, அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடியவங்க அப்படிங்கிறது இந்த சரம். ஆக இந்த சனி பகவான் உங்களுக்கு வேகமான பலன்களை கொடுப்பார். இவர் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கக்கூடிய இடம், புகழ் கொடுக்கக்கூடிய இடம், புத்தியை கொடுக்கக்கூடிய இடம், புத்திரர்களை கொடுக்கக்கூடிய இடம், அறிவு ஆற்றல் சேர்ந்து இயங்கக்கூடிய இடம் இந்த இடம். உங்க ராசிக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், நல்ல அந்யுன்யமான யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். 5ஆம் இடம் என்றாலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறனால உங்க பூர்வீகத்துல ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு நல்லபடியாகவே முடியும். சனி பகவான் 3ஆம் இட பார்வையாக பார்க்கறனால முயற்சி, முன்னேற்றம், அணிகலன், போகம், காது, ஆள் அடிமை என்கின்ற யோகத்தை உங்களுக்கு கொடுப்பார். நீங்க இந்த 5ஆம் பாவத்தின் வழியாக இந்த 3ஆம் பாவத்தினுடைய பலன்களை சிறப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்போ திருமண காலம், மகப்பேறு,
நல்லா நடக்கிறது, இடம் வாங்கிறது, கொடுக்கறது, வியாபாரம், இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அடுத்தது கன்னி ராசியை பார்க்குறாரு. உங்க ராசிக்கு அது 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானம் என்பது திரிகோணத்திலேயே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால உங்க ராசிக்கு அதிபதியாகவும் அவரே 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் புகழ் கிடைக்கும். தன வரவுகள் நல்லா இருக்கும், பங்குகள் நல்லா இருக்கும். நீங்க நல்ல பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. குறிப்பா உங்களுடைய ராசிய குரு பகவானு அப்படிங்கக்கூடியவர் அங்கே நீசம் அடைகிறார். சனி பகவான் அங்க வலிமை பெறுகிறார். ஆக உழைப்பு உயர்வு. இந்த ஆண்டு நல்ல உழைப்பும் உயர்வும் உங்களுக்கு கொடுக்கும். 12ஆம் இடமான அயன சயன போக சுகம் என்கின்ற இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியமும் திருமணமும் நடைபெறும். அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் ஏற்படும். சிலருக்கு கப்பல் பிரயாணங்கள்ல செல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களால் பொருளாதாரத்தில் வெற்றி அடையலாம். மறைமுகமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்படியெல்லாம் இந்த சனியின் பார்வையால் நல்லதே செய்வார். சனி பகவான் 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்கின்ற பார்வை உங்களை மறைமுகமாக இயக்கி முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய பார்வைதான் இந்த 10ஆம் பார்வை. இதுல விசேஷம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 10ஆம் பார்வையாக சனி பகவான் பார்க்கின்ற வீடு அது குரு பகவானுடைய வீடு கூட. அந்த இடத்த குரு பகவானும் தன்னுடைய சமசப்தம பார்வையால பார்க்கிறார். சுப விரயங்கள் ஏற்படும். சுப விரயம் அப்படின்னாலே வீடு கட்டுதல் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கலாம். திருமணம் எடுத்துக்கலாம். புதிய தொழில் தொடங்குறதையும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுப விரயங்கள் நடத்தக்கூடிய விஷயங்களை இந்த ஆண்டு நீங்க செய்வீங்க. நீங்க பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு செய்தா போதும். இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும் உங்களுக்கு.